ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலுக்காக மட்டுமே தான். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படல. பைசா வாங்கிட்டு எந்த டிப்ஸும் நம்ம கொடுக்கறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிதலோட, எச்சரிக்கையோட பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இப்போ நம்ம ஃபோர்ஜிங் கம்பெனி பார்க்குறோம். இந்த ஃபோர்ஜிங் கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு அந்த ஆட்டோ செக்டாரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கியர் வீல், இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அஹ், ம- இது அந்த ரொட்டேஷன் பண்ணக்கூடியது, இது எல்லாமே அஹ், செய்யக்கூடியது ஃபோர்ஜிங் கம்பெனியில் தான். எல்லாம் ஒரு கம்பெனி ஒரு ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனியோ, பைக் தயாரிக்கிற கம்பெனியோ எல்லாமே அவங்களே வச்சிருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில பாரத் ஃபோர்ஜ் தான் நம்மகிட்ட இந்தியாவிலேயே நல்ல லீடிங் கம்பெனி வச்சுக்கலாம். கவர்மெண்ட் கம்பெனி. இவங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். முன்னாடிலாம் ரொம்ப பெசிமிஸ்டிக்கா ரொம்ப ஆட்டோமொபைல்ல தான் நெறைய டிமாண்ட் இருந்தது. அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டார் ரொம்ப கீழ விழுந்ததுக்கு பிறகு தான் அதர் செக்டார்லலாம் நெறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சரல்ல முதற்கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எவ்வளோ தூரம் இருக்கிறாங்கன்னு பார்ப்போமே. ஆட்டோமோட்டிவ், பவர், கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைன், ஏரோஸ்பேஸ், ஆயில் அண்ட் கேஸ், மொபிலிட்டி, ரயில்வே இது மாரி எல்லா துறைக்குமே இவங்க போடுறாங்க. சரி என்னதான் பண்றாங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஏன்னா ஃபோர்ஜிங் கம்பெனி தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இந்த மாரியானது கிராங்க் ஷாஃப்ட்ஸு, அ அதுக்கப்புறம் கனெக்டிங் ராட்ஸு இதெல்லாம் ஒரு சின்னமா நான் எல்லாத்துக்கும் நான் அத பார்க்க போறதில்ல. சும்மா அது கனெக்டிங் ராட்ஸு, எமிஷன்ஸு, ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதுல? இன்ஜின் சம்மந்தமா. அதே சேசிஸ் சம்மந்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆக்சல்ஸு, ஸ்டீரிங் நாக்ஸு இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரி டிரான்ஸ்மிஷன்ஸ்ல பார்க்கும்போது கியர்ஸு இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இத மாரி எல்லா செக்டாருக்குமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்த மாரி. ஸோ இப்ப இது பெரிய லெவல்ல ஆப்பரேஷன்ஸ்ல எப்போதுமே ஒரு செக்டார்ல என்ன ஒரு செக்டார் டிமாண்ட் அதனால வந்துகிட்டே இருக்கும். இது எவர்கிரீன் மார்க்கெட்டுன்னு சொல்லாட்டியும் கூட இண்டஸ்ட்ரியே டவுன் ஆச்சுன்னா தான் இது டவுன் ஆகும். இல்லைன்னா இந்த மாரி கம்பெனிஸ்லாம் அலைவா இருந்துகிட்டு இருக்கும். ஷேர் பிரைஸ் மாத்திரம் மேலே ஏறி இறங்குறதுங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த புக் வேல்யூ அண்டு ரேஷியோஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போப்போது. இப்ப இவங்களோட குடுத்திருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும், நான் வழக்கமா ரெஃபர் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும், அந்த சைட்ல ரெஃபர் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நம்ம பாரத் ஃபோர்ஜில என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்களோ, அத மாத்திரமே நம்ம எடுத்துக்குவோம். இப்ப அ நேரடியா ஒரு பி&எல் அக்கவுண்ட்டுன்னு போகாம 10 இயர்ஸுக்கு உண்டான ட்ரெண்ட் அவங்க குடுத்துருக்கிறாங்க. அதிலேயே புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் நமக்கு கவர் ஆயிரும். இப்ப சேல்ஸ் டர்ன் ஓவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 10 இயர்ஸ்ல 2014ல ஒரு 3,400 3,399 கோடியிலிருந்து இப்ப 7,573 கோடி வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே இது ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க 2023ல 1045, 2022ல 1078 இது ஒரு ரூ. 30 கோடி ஸ்லிப் ஆயிருக்கு. இது மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெட் ஒர்த் பார்த்தோம்னாக்க, இப்ப ரூ. 7,700 கோடி இருக்கு. 10 வருஷத்துல அப்படியே குரோத் ஆயிருக்கு. ரூ. 7,700 கோடி கம்பெனியோட நெட் ஒர்த். இந்த நெட் ஒர்த்த தான் நம்ம புக் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இபிஎஸ் 22 ஏர்னிங் பெர் ஷேர் 22 குடுத்துருக்காங்க. இப்ப இந்த புக் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 2017ல 182 இருந்திருக்கு. அ அதுக்கப்புறம் ஆனா 182 இருந்ததுக்கு ஏத்த மாதிரி அங்க இதுவாகல. எது ஷேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. அதுக்கு என்ன இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 2017லாம் ப்ராஃபிட் கம்மியாயிருச்சு. அதனால ஷேர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. ப்ராஃபிட் கம்மியான உடனே திருப்பி இந்த இடத்துக்குள்ள புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிட்டு இப்ப 165ல இருக்கு.
அப்ப இது வந்து 180 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வந்ததுன்னா, இப்ப ப்ராஃபிட்டும் மேல இருக்கு, சேல்ஸும் மேல இருக்கு, ப்ராஃபிட்டும் மேல இருக்கு, புக் வேல்யூ மேல இருக்குனாக்க, இது வந்து இந்த இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தோம்னா 14% அவங்க குடுக்குறாங்க. இப்ப இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அம் இத பார்த்துருவோம். ஃபேஸ் வேல்யூ ரூ. 2 தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்துருவோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து ரூ. 7,600 கோடி இருக்கு. டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ரூ. 7,700 கோடி இருக்கு. இதுதான் வந்து கம்பெனியோட நெட் வொர்த். இப்ப லாங் டெர்ம் பாரோயிங்ஸ்ங்கிறது ரூ. 1,200 கோடி கடன் இருக்கு. நான் கரண்ட் டோட்டல் நான் கரண்ட் லயபிலிட்டிங்கிறது ரூ. 1,800 கோடி. இதத்தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ, அப்ப இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ்குள்ள போயிருந்தா கூட, ரூ. 1,200 கோடி தான் நம்ம கடனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கருதணும். இந்த ரூ. 1,200 கோடி தூக்கி நம்ம வந்து அ நான் க இது நான் கரண்ட் லயபிலிட்டீஸ்ல கொண்டு போய் போடணும். நான் கரண்ட் லயபிலிட்டீஸ் ரூ. 7,200 கோடி இருக்கு. ரூ. 7,800 கோடி இருக்கு. இப்ப இந்த ரூ. 7,800 கோடி ரூ. 1,200 கோடி நம்ம போடுவோம். 1,200 டிவைடட் பை 7,800 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 15% கடன் இருக்குன்னு வரும். சரி. இவங்க டோட்டலா இருக்கக்கூடிய ரூ. 1,800 கோடி ரூபாய்க்கே போடுவோம். 1,800 டிவைடட் பை 7,800 போட்டோம்னா 23% வருது. ஸோ, அப்ப அந்த 23, 24% வந்து இருக்கு. இது அக்செப்டபிள் ரீஜியன்ல தான் இந்த கடன் இருக்கு. கடன் வந்து நமக்கு அக்செப்டபிள் ரீஜியன்ல இருக்கு. ஸோ, அப்ப அதனால நல்லா இருக்கு. கம்பெனி வந்து டிமாண்ட வந்து பண்றாங்க. எனி ஒரு இது இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நம்ம ஈவன் ஏஎம்சி ஃப்ளைட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைட்டர் ஜெட்டர்லாம் இங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, பாரத் ஃபோர்ஜ்லாம் ஆர்டர அள்ளி குமிச்சுப்புடுவாய்ங்க. ஸோ, அப்ப இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸஸ்ல இருக்கும். ஸோ, அப்ப நல்ல கம்பெனி. நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் நம்ம பார்த்துட்டோம். 10 இயர்ஸ் இதோட இதுலயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ, அப்ப இது வந்து சூப்பர் கம்பெனி. இப்ப நமக்கு வந்து இங்க பழைய சைட்ல நம்ம எப்போதும் ரெஃபர் பண்ணக்கூடிய சைட்ல வந்து பார்த்தோம்னாக்க, டிடிஎம் வந்து 14,000 கோடி ரூவா குடுத்துருக்கிறான். அதே மாரி நெட் நெட் இன்கம் வந்து 668 கோடி ரூவா தான் குடுத்துருக்கிறான். அந்த டிடிஎம். இங்க வந்து எப்படி கவர் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போமே. டோட்டல் இன்கம் 2 குவார்ட்டர் மாத்திரம் வந்திருக்கு. 4,000 கோடி ரூவா 4,300 கோடி ரூவா டோட்டல் இன்கம் கவர் ஆயிருச்சு. இப்ப ப்ராஃபிட்ட பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, ரூ. 650 கோடி கவர் ஆயிருச்சு. நெட் ப்ராஃபிட். அதாவது டிடிஎம்மோட நெட் ப்ராஃபிட் கவர் ஆயிருச்சு. இனிமே டிடிஎம்மோட சேல்ஸ் தான் கவர் ஆகணும். இவங்களுக்கு ஓடிரும். ஏன்னா இவ்வளவு துறையில வச்சிருக்கிறாய்ங்க. அதனால சேல்ஸ் வந்து மேல ஏறி ஆரம்பிச்சுரும். ஸோ, அப்ப கம்பெனி நல்ல கம்பெனி. இன்னும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கம்பெனி. இது இன்னும் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கம்பெனி. இப்ப நமக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ, அப்ப கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு. அ இப்ப வந்து நம்ம அடுத்த வருஷம் வளருமா அப்படின்னாக்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் வந்து 2030 வரைக்கும் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஈவி வெஹிக்கிள் வந்துருச்சு. ஈவி வெஹிக்கிளுடைய மோட்டார் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இனிமே இவங்க பண்ணுவாங்க. இவங்கலாம் எல்லாமே தான் பண்ணி ஆட்டோமொபைலுக்குள்ள எல்லாமே ஓடியாந்துரும். ஸோ, அப்ப இது வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட புரிதலோட இதோட டெக்னிக்கல்ஸ நம்ம பார்ப்போம். டெக்னிக்கல்ஸ பார்க்கும்போது முதல்ல வந்து இயர்லி சார்ட்ட பார்த்துருவோம். 12 மந்த்ஸ்ல பார்த்துருவோம். அப்புறமா நம்ம ஒரு எடுக்கணும். 12 மந்த்ஸ்ல பார்த்தோம்னாக்க, இந்த வருஷம் 1.618 டச் பண்ணிட்டான். கொஞ்சம் மேல போயிட்டான். கொஞ்சம் மேல போயிட்டான். ஸோ, இப்ப இது அப்படியே வளர்ந்து 1,800க்கு போயிருவானா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ, இப்ப இவன் வந்து டெப்ட் வந்து ஓரளவுக்கு அந்த 23, 24%ல தான் டெப்ட் இருக்கிறதுனால, நம்ம வந்து அப்படியே 165 எடுத்துக்குவோம். இது வேற இந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து குரோத் செக்டார்ங்கிறது குரோத் செக்டார்ங்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். அப்ப 165 இன்டூ 5 போட்டோம்னா 825 தான் இதோட வேல்யூ நம்ம குடுக்க முடியும். நம்ம 5ன்னு போடுறோம். ஆனா இந்த மாரி செக்டார்லாம் வந்து 8லேருந்து 10, 12 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம முதல்ல 10ன்னு போட்டோம்னா கூட ரூ. 1,600 ஓடியாந்துரும். 10ன்னு போட்டோம்னா கூட 1,600.
12ன்னு போட்டு பார்ப்போமே. இது என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அத வச்சு தான் நான் அந்த 10, 12லாம் சொல்றேன். ஸோ, அப்போ 12ன்னு போட்டா 1980. முதல்ல வந்து 10க்கே போடுவோம். 10க்கு போட்டோம்னா கூட ஆயிரத்தி அ 650 வந்துரும். அப்ப 1633 அப்படி இல்லைன்னா 1754. இந்த 2 டார்கெட்ல ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நார்மலா 1.68 வந்துருச்சுன்னா, அடுத்த கேண்டில் கொஞ்சம் கரெக்ஷன் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இறக்கத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓவராலா ரீசெட் ஆயிட்டு நான் திருப்பி 1க்கு வந்துட்டு தான் 2க்கு போவேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, நமக்கு ரூ. 800லயே அந்த ஸ்டாக் கிடைக்கும். அது ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ரூ. 800ல கிடைச்சது ரூ. 1600 ரூ. 1700க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனிவே நம்ம இத வந்து கொஞ்சம் பொறுத்து அ எ பிப்ரவரி, மார்ச்ல இறங்குதான்னு பார்த்துக்கிட்டு வாங்குவோம். அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜனவரி கேண்டில் வந்து ரெட் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் இறங்குதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு வாங்குவோம். இப்ப நம்ம வந்து மந்த்லி கேண்டில்ல இதே ரிசல்ட் தான் நமக்கு இருக்கும். மந்த்லி கேண்டில்லயும் இதே ரிசல்ட் தான் இருக்கும். லேசா இப்ப மேல ஏறி இருக்கிறான். இப்ப இந்த பிரேக் அப்ப வந்து நம்ம வந்து அ எடுத்து நம்பலாமா? கூடாதான்னா நம்பக்கூடாது. ஏன்னா ஒரு கேண்டில் பாதி ஏறி இருக்கு. இவன் வந்து இப்படியே ஃபுல்லா ஏறப் போறானா நமக்கு தெரியல. கொஞ்சம் ஏறி இருக்கிறான். அடுத்த கேண்டில் எப்படி வரான்னு பார்ப்போம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டு ஃபேக்கா போட்டுட்டு கீழ இவ்வளோ தூரம் நான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, ரூ. 800 கிட்ட கூடியாந்துருவான். இப்ப டே கேண்டில்ல என்னதான் ரிசல்ட்ன்னு பார்ப்போம். டே கேண்டில்ல ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு? டே கேண்டில் வரும்போது நம்ம 1 இயர்க்கு உண்டானது, இந்த வருஷத்துக்கு உண்டானது பார்ப்போம். ஸோ, அப்ப அங்க ஏறினது, இங்க வந்து செல்லிங் பிரஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்குன்னா, இப்படியே முட்டு குடுத்து மேல ஏத்தவும் செய்யலாம். இல்ல நான் கரெக்ஷன் இவ்வளோ தூரம் இந்த இடம் வரைக்கும் இறங்குறேன். ரூ. 1000 கிட்டக்க இறங்குறேன்னும் சொல்லலாம். இது இந்த இடத்துக்கு தான் ரூ. 1000 டார்கெட்டு. அதுக்கு கீழ இறங்குது அப்படின்னு சொன்னா ரூ. 800 இங்க வந்தா தான் இது கரெக்ட்டான பாயிண்ட். ஸோ, இப்ப இந்த இடத்துல ரூ. 800 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு இறங்க போறாங்கிறது நமக்கு தெரியாது. இது நம்ம வந்து கன்டினியூயிங் ட்ரெண்ட் பிரெடிக்ட் பண்றதுனால, இந்த ரேஞ்ச் ரூ. 1000 ரேஞ்சுக்கு கிட்டக்க இறங்கிட்டு, அப்படியே திருப்பி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரூ. 1000னா எக்ஸாக்ட்டா ரூ. 1000 இங்க வரமாட்டான். இந்த இடத்துக்கு வருவான். இந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு சொன்னா, ஒரு ரூ. 1100 இல்லாட்டி ஒரு ரூ. 1100 அந்த ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு கீழ இறங்கினான்னா ரொம்ப சந்தோஷம். நமக்கு வந்து நல்ல விலையில கிடைக்குது. வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, என்ட்ரியே எடுக்க வேண்டியதில்ல. அதனால இந்த கரெக்ஷன் எப்படி வருது? மேல போறானா? கீழ வரானான்னு பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு, திருப்பி ரூ. 1200 போயிட்டு, ரூ. 1200 உடைக்காம அடுத்து கரெக்ஷனுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது என்னுடைய எதிர்பார்ப்பு தான். அத மாரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு ரூ. 1100 ரேஞ்சுல நமக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து இதுல ஏமாறக்கூடாது. ஏன்னா இது வந்து அ மு ஒரு நம்பிக்கைக்குரியதா மேல ஏறுதான்னா, நம்பிக்கைக்குரியதா மேல ஏறல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழ வாங்கி போடுறது தான் இது வந்து நமக்கு புத்திசாலித்தனமா இருக்கும். ஸோ, அப்ப 1600 சொச்ச போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாசம் இயர் எண்ட்ல புக் வேல்யூ ஏறிருச்சுனாக்க, அத 8ஆல நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்குவோம். எவ்வளோ ஏறுறானோ 8ஆல மல்டிபிள் பண்ணிக்குவோம். அந்த 8, 8 1/2 வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. ஸோ, அப்ப அந்த மாரி இருக்கும். இப்ப 1 ஹவர் இந்த மாசம் ஏறி முடிச்சுட்டானா அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் ஏறி முடிச்சுட்டான்னு தான் நெனைக்கிறேன். இப்ப இங்க ரெட் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த ரெட் ஃபார்ம் ஆயி அடுத்தது ரெட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, கீழ இங்க இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத உடைச்சு திருப்பி அடுத்த கேண்டில் இத உடைச்சு மேல ஏறுனான்னா, மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ரூ. 1200 வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். 1200 தொடாம, உடைக்காம மேல ஏறுறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ, அப்ப சப்போஸ் இப்ப ஏதாவது என்ட்ரி எடுத்தா கூட 1200 வரும்போது கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். உடைச்சான்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடைக்கலைன்னா, இவன் கரெக்ஷனுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப நல்ல கம்பெனி. நம்ம நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் ஒரு ரூ. 1600 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இப்ப வந்து வேல்யூவேஷன் பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் தான். கரெக்ஷன் வந்து ஒரு ரூ. 1000 கீழயோ இல்லாட்டி ரூ. 1100 ரூ. 1000 அந்த ரேஞ்சுல நமக்கு கிடைச்சு, அங்கேருந்து ரூ. 1600 போச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப நல்லது. இல்ல நான் இப்பவே ஏறுவேன்னு சொன்னேன்னா, அது நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னுடைய அ ம நான் வந்து எதிர்பார்க்கக்கூடியது. நான் எதிர்பார்க்கக்கூடியது. அதனால நம்ம கரெக்ஷனுக்காக வெயிட் பண்றது கொஞ்சம்
நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நன்றி நண்பர்களே.